வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரொமோ 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சண்டேலாம் முடிஞ்சிருச்சு போல், டாஸ்க் ஓவர் போல். ஸோ ஒரு ஃபேன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. தொட்டியில் ஒரு சைடு ஒரு கொடியும் இன்னொரு சைடு ஒரு கொடியும் ஊண்டியிருக்காங்க, தொடக்கத்தில் எண்டில் அப்படின்னு. ஸோ இந்த போட்டு தொடக்கத்தில் உள்ள கொடியிலேருந்து அந்த லாஸ்ட்டாக உள்ள கொடிக்கு அந்த ஃபேனில் உள்ள காற்றை வச்சு தள்ளிக்கிட்டே போகணும். ஒரு 5 கொடியை யார் ஃபஸ்ட்டு தள்ளிட்டு 5 போட்டை வந்து அந்த ஃபேனில் வர காற்றை வச்சு யார் தள்ளிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து வின்னு போல், ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் போல். ஸோ ராயன் சூப்பர் அப்படின்னு சவுண்ட்லாம் வருது. ராயன் பயங்கரமாக பண்ணியிருப்பார் போல். ஸோ ஒரு வேலையை அதுலேயும் பாய்ஸ் டீமே வின் பண்ணிட்டாங்க. இந்த வீக்கில் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. போன வீக் ஓரளவுக்கு போன வீக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த தடவை லாஸ்ட் 3 வீக்ஸ் பாய்ஸ் தான் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன எனக்கு தோணுதுன்னா, நம்ம அது பேர் என்ன, அந்த 200% தர்சிகா அவங்களுடைய இன்புட் நிறையா இல்லைன்னு தோணுது. முதல்ல அவங்க நிறையா இன்புட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூஷன். இந்த தடவை தர்சிகா ரொம்ப அந்தளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லை. அப்புறம் வந்து நம்ம ஆர்ஜி ஆனந்தியும் அங்கே இல்லை. ஸோ எல்லாமே இப்போதைக்கு டீமை ஹோல்ட் பண்ணுறது வந்து மஞ்சரி தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அவங்க தான் போகிறாங்க, அவங்க தான் பேசவும் செய்கிறாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கேப்டனும் அவங்க தான். ஸோ இன்றைக்கி இந்த ராஜா ராணி டாஸ்க்லையும் அவங்க தான் எல்லாமே லீட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நேர்மையாக இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட்டு மித்த லேடிஸ்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டாங்க, என்னன்னு தெரியல. சுனிதா போனதுக்கப்புறம் இந்த இது மாற்றமா என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு போன வாரம் போன அந்த ரியா அவங்க இருந்தால் கூட ஏதாவது துருன்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுவும் போச்சு. ஸோ ஒருபடியாக இந்த பல்லக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தர்ஷிகா வந்து எலிமினேட் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்கங்க. சாச்சனாவுக்கு மேலே அவங்க தான் இருக்காங்க. சிவா சேவ்டு. ஸோ அதனால் அவங்க தான் இருக்காங்க. ஒருவேளை சாச்சனாவை விஜய் சேதுபதி காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அன்அஃபீஷியல் ஓட்டில் போயிடுவாங்க, தர்ஷிகா போயிடுவாங்க. பயங்கரமாக இருக்கும். அப்புறம் உள்ளவங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் எப்படியும் சௌந்தர்யா வந்து ரெண்டாவது இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவங்க பொசிஷனை வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னெலாம் தெரியல. ஆனால் வந்து அவங்க 2வது இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ராணவுக்கு அடுத்து தான் ஜாக்லின்லாம் இருக்காங்க. ஜாக்லின், அருண் பிரசாத் இவங்களாம் ராணவுக்கு அடுத்து தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ராணவுக்கு மவுஸ் ஏறிடுச்சு. அந்த போன வாரத்தில் பண்ண ஒரு 2 நாளில் பண்ண அந்த ஆட்டிடியூட், அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால அவ்வளோ ஓட்டு ஏறிடுச்சு. ஓகே, இன்றைக்கி அந்த ஃபேன் வந்து பாய்ஸ் டீம் எல்லோரும் ஃபேன் வாங்கிட்டாங்க. ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. பார்க்கலாம் இன்னைக்குரிய எபிசோடு எப்படி இருக்குன்னு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை கிரிஞ்சாகவே இருக்கா அப்படின்னு.